நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. இந்த வேலை இந்த ஜெபவில கொடுத்த கிருபைக்காகவும் எங்கே 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறார்களோ அந்த மத்தியில் நம்ம வாசம் செய்ய சொன்ன கிருபைக்காகவும் இயேசுவே தலைவராக இருந்து இந்த ஜெப வேலையை அழைத்து செல்லப்பட்ட கிருபைக்காகவும் அப்பா இங்கே பாடல் இங்கே ஜெபிக்க இருக்கும் ஜெபங்கள் நாங்கள் கேட்க இருக்கும் வார்த்தைகள் எல்லாம் உமது நாமத்தினாலே பரிசுத்த ரத்தத்தினாலே அபிஷேகத்தை எல்லாத்தையும் வல்லமையின் ஆவியானவர் எல்லாவற்றையும் வந்து ஒரு விடுதலை கொடுத்து பூரண சுகம் பெற்று இங்கே வந்திருக்கும் யாரும் வெறுமையாக போகாத பிடிக்கும் எல்லாருக்குமே நிறைவான ஆசீர்வாதத்தையும் வல்லமையை தந்து வழிநடத்த போகிற கிருபைக்காகவும் எங்கே 2-3 பேர் கூடி ஜெபிக்க அந்த மத்தியில் வாசம் செய்ய சொன்ன கிருபைக்காகவும் அப்பா அழைத்தோடு சிலர் வந்திருக்கிறோம் பலர் என்று சொன்ன கிருபைக்காகவும் அப்பா வர இருக்கும் மக்கள் அனைவரையும் நீ அதை சீக்கிரத்தில் இந்த இடத்திலே கூட்டி சேர்க்கப்பட கிருபைக்காகவும் உங்களுக்கு கொடான ஒரு விசுவாசம் சொல்லி இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கல் போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கல் போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே இந்நாளை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கருவோர காத்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாத துவங்கின என் வாழ்வு நன்மையாய் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாத துவங்கின என் வாழ்வு நன்மையாய் நிறைந்துள்ளதே. ஒரு இமையை நினைக்காதல்ல, ஒரு தகப்பன் மொழி போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல, ஒரு தகப்பன் மொழி போல இல்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கரு போல காத்தீரே நன்றி. தேவைகள் யாவையும் உன் கரம் நல்கிறதே. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உன் கரம் நல்கிறதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை
சுமந்தவரே எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 கருவோட காத்தீரே நன்றி ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே நான் இதற்கான பாத்திரன் அல்ல இது கிருபையே வேறொன்றும் இல்லை நான் இதற்கான பாத்திரன் அல்ல இது கிருபையே வேறொன்றும் இல்லை எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 கருவோர காத்தீரே நன்றி நான் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். இந்த வேலை ஜபலை கொடுத்துக்கிறீர்கள் முப்படான விசுவாசனப்பா அபிரகாமி தேவன் முப்படான விசுவாசனப்பா இசாக்கின் தேவனை முப்படான விசுவாசனப்பா யாக்கோபின் தேவன் முப்படான விசுவாசனப்பா நீர் பசன தோட்ட தேவன் வற்ற நீர் ஜபம் இருப்பாயின்னு சொன்ன கிருபைக்கா நன்றி அப்பா எங்கி 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறார் அந்த மத்தியில் வாசம் செய்ய சொன்ன கிருபைக்கா முப்படான விசுவாசனப்பா ரத்த கோட்டைகள் வைத்து பாதுகாத்து கிருபைக்கா முப்படான விசுவாசனப்பா அப்பா அதி சீக்கிரத்தில் நீங்கள் விளையாசாதம் 32 சொன்ன கிருபைக்கா முப்படான விசுவாசனப்பா ரத்த போக்கினார் அந்த பெண் மேலே தொட்டவுடன் பூரண சுகத்தை கொடுத்த கிருபைக்காக படான சோதனாப்பா இயேசுவே ஆண்டவர் இயேசுவே வல்லவர் என்று உண்மை துதிக்கிற கிருபைக்காக படான சோதனாப்பா அப்பா அது சீக்கிரத்தில் நீங்களும் இந்த லேசன உபத்திரம் சொன்ன கிருபைக்காக படான சோதனாப்பா இந்த இடத்திலும் இந்த ஜபவிலை இந்த ஜபத்தை கேட்கிற என் கண்களுக்கு என் செவிகள் கேட்கறா இருக்கும் என்று சொன்ன கிருபைக்காக படான சோதனாப்பா சோசனம் செய்திருக்காங்க உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏற்றமையா உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே என் பாருங்கள் என் சுமைகள் என் பாருங்கள் என் சுமைகள்
பாதத்தில் இறக்கி வைத்தேன் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன் ஏதையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் ஏதையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் இரக்கமும் முருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே இரக்கமும் முருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே என் ஜீவனை அறிவினின்று என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே என் மீட்பரே மீட்டவரே என் மீட்பரே என்னையா உம்மைத்தானே என் முன்னே ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் எபினேசரே எல்லையோ என்றுமே உயர்ந்தவரே எபினேசரே எல்லையோ என்றுமே உயர்ந்தவரே வல்லவரே சர்வவல்லவரே காண்பவரே எல்லோகி காண்பவரே ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் மன்னிப்பதில் வல்லல் நீரே சுகம் தரும் தெய்வம் நீரே மன்னிப்பதில் வல்லவரே சுகம் தரும் தெய்வம் நீரே உம் அன்பையும் இரக்கத்தையும் உம் அன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாய் சூட்டுகிறேன் மணிமுடியாய் சூட்டுகிறேன் ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் உம்மோடே இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா உதிதம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. அல்லேலூயா. Praise the Lord. அல்லேலூயா. 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 எல்லாரும் வாய் திறந்து அப்படியே அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 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 Praise the Lord. அல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே.
நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கைதட்டுங்களா? இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கோப்பிடனே பொருள் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கோப்பிடனே பொருள் கொடுப்பார், உறவையெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவது வந்திடுவார், உண்மையாக தேடுவது உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ராஜா. 2-3 பேர் உமது நாமத்தினாலே இந்த பூமியிலே எங்கு கூடி ஜெபிக்கிறோமோ அந்த மத்தியிலே வாசம் செய்வேன் என்று வாக்கு கொடுத்தவரே, ஒரு குடும்பமாக ஒன்று கூடி இந்த மத்தியிலே உம்மை கூப்பிடும் போது ஆண்டவரே பிரசன்னமாக இறங்கி வருவதற்காக உமக்கு கோடி கோடி நன்றி ராஜா. ஆவியானவரே, அபிஷேகத்தாலே நிரப்புகின்றவரே, அப்பா உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உயர்த்துகிறோம் ராஜா. தகப்பனே ஏசப்பா, அப்பா தகப்பனே, வானத்தின் அக்கினியை பிளந்து வருபவரே, மேகங்கள் நடுவினிலே வருபவரே, அப்பா உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிற ராஜா. அப்பா வந்திருக்க ஒவ்வொருத்தவங்களும் ஆண்டவரே வெறுங்கையோடு போகாதபடிக்கு ஆண்டவரே அபிஷேகத்தாலே நிரப்பி அவங்க என்ன வேண்டுதல் வைத்து வந்திருக்கிறாங்களோ, என்ன பொருத்தனைகள் வைத்து வந்திருக்கிறாங்களோ, என்ன வேதனையோடு வந்திருக்கிறாங்களோ ஆண்டவரே அத்தனையும் அவர்களுக்கு கிடைத்து ஆண்டவரே எவ்வளவு பேருக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த நீங்க இன்றைக்கு இந்த இடத்துல ஒரு அற்புதத்தையும் ஒரு அதிசயத்தையும் காண செய்யுங்க ராஜா. தகப்பனே அப்பா இயேசுவே, இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் பரிசுத்தர், இயேசுதான் உன்னதத்தின் தேவன், இயேசுதான் பரலோகத்தின் தேவன். ஆண்டவரை நோக்கி வந்திருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் இயேசுவை பற்றி கொள்ளும்படியாக இயேசப்பா தகப்பனே இயேசுவே அப்பா உம்மை போற்றுகிறோம் ராஜா, உம்மை புகழ்ந்து கொண்டிருக்கிற ராஜா. ஆவியானவரே இயேசப்பா தகப்பனே அப்பா
ஈசாக்கு ஜெபித்ததனாலே ரெபேக்காள் கருவுற்ற இரட்டையர்கள் பெற்றெடுத்தாள் ராஜா. அது போல தகப்பனே இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தவங்களையும் கவலைகளாலும் வேதனைகளாலும் துன்பங்களினாலும் கலக்கங்களினாலும் ஆண்டவரே அப்பா திருமணம் ஆகாமல் இருப்பதனாலும் குழந்தை பாக்கியத்திற்காக வந்திருக்கிற ஒவ்வொருத்தவங்களையும் என் தேவன் எப்பொழுதே ஒரு தொட்டு அப்பா அந்த கற்பத்தின் கனியை ஆண்டவரை எப்பொழுதே இங்க கொடுக்கும்படியாகவும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற ராஜா. நீங்க தான் வல்லவர், நல்லவர், பரிசுத்தர், போதுமானவர். எங்கள் மாணிக்கம், எங்கள் மரகதம், எங்கள் லீலி புஷ்பங்களை போல இருக்கின்றவரே உமக்கு கோடி கோடி நன்றி ராஜா. தகப்பனே, நாங்கள் பாடியது போல உம்மோடு இருப்பதுதான் எங்களுக்கு வாஞ்சை ஆண்டவரே. உங்ககிட்ட நாங்க மட்டும்தான் ஆண்டவரே. மன்னிப்புனா என்னன்னு தெரியும் ஆண்டவரே. எத்துணை பாவங்கள் செய்திருந்தாலும் மன்னிக்க கூடியவர் நீங்க ஒருவர் தான் தகப்பனே. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் எங்கள் பாவங்களை மன்னித்தவரே, சுட்டெரித்தவரே, அழித்து போட்டவரே. அப்பா, பாவிகளை மனம் திருந்தி ஆண்டவரே அழைத்து வந்தீங்களே ராஜா. 10 தொழுநோயாளரை கூட்டு குணப்படுத்தினது போல ஆண்டவரே இங்க நோயினால வந்திருக்கிற ஒவ்வொருத்தவங்களையும் ஆண்டவரே இப்பொழுதே தொடுங்க ஆண்டவரே. நோய்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. கவலைகள் இயேசு என்ற நாமத்தில், கவலைகள் கண்ணீர்கள் எல்லாமே இயேசு என்ற நாமத்தில் அகன்று போகட்டும் ராஜா. தடைகள் உடைத்து எறியணும் தகப்பனே. எல்லா கட்டுகளும் உடைத்து எறியணும் தகப்பனே. அன்று பவுலும் சீலாவும் ஜெபித்த போது கதவுகள் திறந்தன, கட்டுகள் உடைந்தன தகப்பனே. அது போல இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய வேதனைகள், கவலைகள், கண்ணீர்கள், கலக்கங்கள் ஆண்டவரே எல்லாமே உடைத்து எறும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற ராஜா. நீங்க தான் ராஜா எல்லாமே. அன்பு கூறுவின்ற தகப்பனே. அப்பா இயேசுவே, அப்பா உங்களோடு நாங்கள் இருக்கணும் தகப்பனே. உங்களோடு நாங்கள் எந்த நேரம் இருக்கணும் தகப்பனே. உம்மை விட்டு பிரியக்கூடாது ராஜா. நீங்க தான் வல்லவர் ராஜா. நீங்க தான் வல்லவர் ராஜா. நீங்க தான் பரிசுத்தர் ராஜா. நீங்க தான் படைத்தவர் ராஜா. ஆண்டவரே, தாயின் கருவறையில் இருப்பதற்கு முன்னே எங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் நீங்க ஒருவர் தான் தகப்பனே. எங்களை உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளவர் நீங்க ஒருவர் தான் தகப்பனே. எங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் நீங்க தான் தகப்பனே. அப்பா, இந்த இடத்துல ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்க ராஜா. ஆண்டவரே, இந்த இடத்துல ஒரு அக்னி பற்றி எரிட்டு ராஜா. வானத்தின் அக்னி இறங்கி வரட்டும் தகப்பனே. அப்பா தகப்பனே, உமக்கு கோடி கோடி சோதர தகப்பனே. ஒரு தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றுகிறவரே. அப்பா, எங்களுக்கு மழை போல துன்பம் வந்தாலும் அதை பனி போல உருகிட செய்பவர் நீங்க ஒருவர் தான் தகப்பனே. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிட வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்கு கொடுத்தவரே. நாங்கள் எவ்வளவு சுமைகளோடு, எவ்வளவு கவலைகளோடு, எவ்வளவு துன்பங்களோடு வந்திருந்தாலும் எல்லா சுமைகளும் இயேசு என்ற பாதத்தில் இறக்கி வைத்து விட்டோம். இன்னமே எங்களுக்கு ஒன்று கவலைகள் இல்லை. எங்களுக்கு எந்த கலக்கங்களும் இல்லை. கலங்கவும் மாட்டோம், தயங்கவும் மாட்டோம். ஆண்டவர் எங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். உன்னை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு உன்னை உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுத்தவர் உங்களை சும்மா விடமாட்டார். என்றைக்குமே இயேசு என்ற நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு என்ற நாமம் மட்டும் மகிமைப்படுவதற்காக உமக்கு கோடி கோடி நன்றி ராஜா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றுகிறவரே. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை மறந்து போகலாம். என் தகப்பன் ஒரு நாளும் மறவாமல் இருப்பதற்காக உமக்கு கோடி கோடி நன்றி ராஜா. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலான அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே எனக்கு தந்தவர். தாயினும் மேலான அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே எனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார்.
தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார், கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரம் பிடித்து நடத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. அப்பா எல்லாரும் அப்படியே எல்லாரும் கையை உயர்த்தி நீங்க வந்து இயேசுவே இயேசுவேன்னு அப்படியே கூப்பிடுங்க. அப்படியே வாயை திறந்து இங்க வந்து இயேசுவை நோக்கி வந்திருக்கோம்னா நீங்க என்ன விண்ணப்பத்தோட வந்திருக்கீங்களோ, என்ன உங்களுக்கு என்ன வேண்டுமோ இயேசுகிட்ட கேளுங்க. அப்படியே இன்னைக்கு கொடுப்பாரு. நீங்க வந்து அப்படியே வாயை மூடிக்கிட்டு அப்படியே வந்தோம் போனோம்லாம் இருக்கக்கூடாது. இங்க என்ன வேண்டுதல் நீங்க நினைச்சு வந்திருக்கீங்களோ அதை நினைச்சு இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுங்க. எனக்கு குழந்தை வேணும், எங்க கவலைகள்லாம் மாறணும், கண்ணீர்கள்லாம் மாறணும். நாங்க துக்கத்தோட வந்திருக்கோம், வேதனையோட வந்திருக்கோம், வலிகளோட வந்திருக்கோம், துன்பங்களோடு வந்திருக்கோம், கடன் பிரச்சனைனால வந்திருக்கோம், நோயினால வந்திருக்கோம். அப்படிலாம் எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனை இல்லாமல் இல்ல. ஆனா இந்த நேரத்துல கூப்பிட்டோம்னா எல்லா பிரச்சனைகளும் ஒரு நிமிஷத்துல இயேசு எல்லாமே போய்க்கிடுவாரு. நம்ம அடுத்த வாட்டி நீங்க வரும்போது ஒரு சாட்சி உள்ளவங்களா இருக்கணும். அது போல நீங்க வந்து இந்த இடத்துல வந்து நீங்க கூப்பிடணும். கூப்பிட்டா தான் இயேசுன்னு கூப்பிடுங்க. வாயை திறந்து இயேசுன்னு கூப்பிட்டீங்கன்னா தான் அற்புதம் கிடைக்கும். அற்புதமும் அதிசயங்களும் செய்யக்கூடியவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான். அதுவும் நம்ம வந்து இலவசமா பெற்றுக்கொள்கிறோம். எந்த வித எதுவுமே நம்மளை கேட்கல. அவர் வந்து இன்னைக்கு வந்து நம்ம உயிரோட இருக்கிறோம்னா அவருடைய கிருபை தான். அவர் கிருபை இல்லாம நம்மளால வாழவே முடியாது. உலகத்துல எவ்வளோ பேர் திடீர்னு எப்படியோ இதை பண்ணியிருக்காங்க. இந்த ஊர்லயும் சரி எவ்வளோ பேர் ஆண்டவர் இவ்வளோ பேர் வந்திருக்கோ, நம்ம அழைக்கப்பட்டோம். ஆனா இந்த இடத்துல வந்து நீங்க வந்திருக்கீங்கன்னா ஒரு அற்புதம் இல்லாம நீங்க வெளியில போகவே முடியாது. ஒரு அதிசயம் இல்லாம நீங்க போகவே முடியாது. ஆண்டவர் அப்படி கொடுக்கிறார், உங்களுக்கு கொடுத்து விட்டார் அப்படின்னு விசுவாசத்தோட நீங்க கேட்கணும். நீங்க கேட்டாதான் கிடைக்கும். நான் வந்து சொல்லி உங்களுக்கு வந்து இது பண்ணக்கூடாது. நான் ஏசப்பாவை கூப்பிடுவேன். அது போல நீங்க கூப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு அற்புதமும் ஒரு அதிசயமும் இன்னைக்கு நீங்க கிடைக்கும். நீங்க நாளைக்கோ அடுத்த மாசமோ நீங்க அடுத்த வாரமோ நீங்க வந்து விசுவாசத்தோட நம்பிக்கையோட நீங்க வந்து சாட்சி உள்ளவங்களா இருக்கணும். அதுக்குதான் கடவுளுக்கு ஒரு நன்றி மட்டும்தான் சொல்லணும். அப்பா இயேசுவே நன்றிப்பா, நான் இன்னைக்கு எழுந்திருச்சேன்னா அதுக்கு நன்றிப்பா, நான் இன்னைக்கு இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்கன்னா அதுக்கு நன்றிப்பா அப்படின்னு இயேசுவை நன்றி நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவரை கூப்பிடுங்க. நீங்க இப்ப கூப்பிடுங்க. நீங்க கூப்பிட்டீங்கன்னா இப்பொழுதே ஒரு அற்புதமும் ஒரு அதிசயத்தை நீங்க பெற்று கொண்டு விட்டீர்கள். அதற்காக இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. ஏசப்பான்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. எல்லாரும் அப்படியே வாயை திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. மனசை ஒருநிலைப்படுத்துங்க. நான் அந்த இதயத்தை எங்கேயுமே அலைப்பயக்கூடாது. நம்ம சிந்தனைகள் அப்பா இயேசுவே உங்கள் சிந்தனைகள் போல எங்கள் சிந்தனைகள் வர வேண்டும் அப்பா. எங்கள் இதயம் கல்லான இதயம் ஆண்டவரே, அந்த இதயத்தை எடுத்துட்டு சதையான இதயத்தை எங்கள் கொடுங்கப்பா. எங்கள் சிந்தனைகள், எங்கள் ஏக்கங்கள், எங்கள் கவலைகள், கண்ணீர்கள்லாம் எல்லாம் நீங்க பான்னு நீங்க இயேசுவை கூப்பிடுங்க. அவர் இப்பொழுதே
உடனே பதில் கொடுக்கிற வல்லவரா இருக்கிறாரு. அப்படியே வாய் வெக்கப்படாதீங்க. அப்படியே நல்லா உங்களுக்கு எவ்வளவு சத்தமா கூப்பிட முடியுமோ அவ்வளவு சத்தமா நீங்க நல்ல இயேசுவேன்னு கூப்பிடுங்க. வெக்கப்படாதீங்க, யாரையும் பார்க்காதீங்க, கண்களை நல்லா மூடிங்க. இப்பொழுதே நீங்க உங்களுக்கு முன்னாடி இயேசு இருப்பான்னு நீங்க பாருங்க. அதை பார்த்து நீங்க சாட்சியை சொல்லுங்க. இப்பொழுதே ஒரு அதிசயத்தை நீங்க காண போறீங்க. அதுக்கு இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. அப்படி கூப்பிடுங்க, இயேசப்பா இயேசுவேன்னு கூப்பிடுங்க. நல்லா சவுண்டா கூப்பிடுங்க, வெக்கப்படாது. நீங்க என்ன வேதனையோட வந்திருக்கீங்களோ கூப்பிடுங்க. நீங்க என்ன கவலைகளோடு வந்திருக்கீங்களோ கூப்பிடுங்க. அப்படியே நல்லா சத்தமா கூப்பிடுங்க. என்ன சத்தத்தை காணும், இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசப்பான்னு கூப்பிடுங்க. இயேசுவே, இயேசப்பா, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஏசப்பா எனக்கு ஒரு சுகத்தை கொடுங்க ஏசப்பா, நான் கால் வலியால வந்திருக்கேன் ஏசப்பா, எனக்கு கால் வலி நீங்கணும் ஏசப்பா அப்படின்னு யார் யாரு என்னென்ன வேண்டுதலோட வந்திருக்கீங்களோ நீங்க சொல்ல வைக்கப்பட்டீங்கன்னா மனசுக்குள்ளே இருந்து சொல்லுங்க. அப்பா எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கப்பா, அப்பா எனக்கு திருமணம் ஆகாமல் இருக்கு, திருமண பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா எனக்கு ரொம்ப நாளா இந்த நோய் என்கிட்டே இருக்கு, அந்த நோயை இப்பொழுதே எங்களுக்கு நீக்குங்க ஆண்டவரே. எனக்கு இடுப்பு வலியால தாங்க முடியல, எனக்கு இதயத்தினால வலிகள் தாங்க முடியல, எனக்கு தலையிலனால வலிகள் தாங்க முடியல. இந்த உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் அவரு கொடுத்தது. இப்பொழுதே இயேசு ஆபரேஷனை பண்ணி இப்பொழுதே எல்லாத்தையும் சுகப்படுத்துவாரு. அவர் சுகப்படுத்துகிற தேவன், அவர் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர், பரம வைத்தியர். அதனால நீங்க என்ன வேண்டுதல்ல வந்திருக்கீங்களோ அப்படியே இயேசு கிட்ட சொல்லுங்க. அப்பா என் நோயை நீக்குங்க ஆண்டவரே, என் கவலையை நீக்குங்க ஆண்டவரே, என் பிரச்சனைகளிலிருந்து நீக்குங்க ஆண்டவரே. எவ்வளோ பேர் கடன் பிரச்சனைகள், எவ்வளோ பேர் தேவையில்லாத பணத்தை தேவையில்லாத செலவுக்கெல்லாம் கொண்டுட்டு போய் கொடுக்கறது, தேவையில்லாத மதுபானங்கள் போதை பழக்கத்துல அடிமையா இருக்கிறது, எவ்வளோ பேர் தேவையில்லாத பணத்தை கொண்டு போய் செலவு பண்றது, சம்பாதிக்கிறது பூரா ஒவ்வொன்றும் அப்படியே அனாவசியமாக செலவு பண்ணது, தேவையில்லாம மருத்துவமனையில கொண்டு போய் கொட்டுறோம். அப்படின்லாம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க இயேசு கிட்ட. அப்பா நாங்க சம்பாதிக்கிற பணம் ஆண்டவரே, அப்பா நாங்க சம்பாதிக்கிற பணம் ஒவ்வொன்றும் ஆண்டவரே மிச்சப்படுத்தி நல்லதுக்கு மட்டும் நாங்க செலவு பண்ணணும் ஆண்டவரே. மருத்துவமனைக்கெல்லாம் நாங்க கொடுக்க கூடாது ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்துல நீங்க மட்டும்தான் ஆண்டவரே, நீங்க மட்டும்தான் ஆண்டவரே எல்லா நோய்களுக்கும் மருத்துவர் ஆண்டவரே. எங்களுக்கு அந்த குழந்தை இல்லாமல் இருக்கிறோம் நாங்க போய் மருத்துவமனையிலயோ தேவையில்லாத இடத்துலயே காசு கொட்டுறோம்ப்பா. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இந்த பூமியில யாருமே மலடியாக இருக்கக்கூடாது, எல்லாமே பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்பணும்னு சொல்லியிருக்காரு. அது போல ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா நீங்க எல்லாமே இப்பொழுதே பெற்றுக்கொள்ளலாம், இப்பொழுதே எல்லாமே கிடைக்கும். எந்த ஒரு நோயா இருந்தாலும் சரி, எந்த வித மது பழக்கமா இருந்தாலும் சரி, தேவையில்லாத பழக்க வழக்கங்களா இருந்தாலும் சரி, இயேசு கிட்ட இப்பொழுதே கேளுங்க. எனக்கு இந்த பழக்கத்திலிருந்து மாற்றம் கிடைக்கணும், இந்த இடத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலையை கிடைக்கணும், நான் இங்கிருந்து போகும்போது ஒரு புது மனிதனாக கழுகு போல புது பலனை அடைந்து போகணும். எல்லாரும் கேட்கணும், என்னப்பா நீ இப்படி வந்துட்ட, நீ என்னப்பா இப்படி மாறிட்ட அப்படின்னு. அன்று ஊதாரி மைந்த திரும்பி வந்த போது இயேசு அவருக்கு பட்டு வெட்டி பட்டு சட்டை முத்து மோதிரம்லாம் போட்டு விருந்து வச்சது போல இந்த இடத்துல இருந்து நீங்க போகும்போது ஒரு மாற்றத்தை நீங்க காண்பிப்பீங்க. இயேசு மாற்றத்தை கொடுக்கிறார், இயேசு மாற்றத்தை கொடுக்கிறார். இயேசு ஒரு வல்லவராக நல்லவராக பரிசுத்தராக இருந்து இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். இன்றைக்கு எல்லா கட்டுகளும் ஒட்டையணும், எல்லா தடைகளும் ஒட்டையணும், எல்லா தடைகளும் இயேசு என்ற நாமத்தினாலே அப்புறப்படுத்தி போட்டதற்காக அவருக்கு கோடி கோடி நன்றி ராஜா. எல்லா நோய்களும் இப்பொழுதே இயேசு என்ற நாமத்தினாலே அவருடைய தழும்புகளாலே சுகமானோம் என்று சுகம் பெற்றோம் என்று விசுவாசத்தோடு எல்லாம் நன்றி சொல்லுங்க இயேசுவுக்கு. ஏசப்பா நன்றி அப்பா, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி அப்பா. எங்கள் தேவைகளை அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக நீங்க செய்து கொண்டிருக்கிறீர் ராஜா. அதற்காக உங்களுக்கு கோடி கோடி நன்றி அப்பா. உங்க பிள்ளைங்க உங்க சொல்ற பேச்சை கேட்கல, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, நல்ல படிப்பை கொடுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் உம்மோடு இருக்கணும் ஆண்டவரே, உலக காரியங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது ஆண்டவரேன்னு உங்க பிள்ளைகளை குறித்த கவலைகள் கண்ணீர்கள் வேதனைகளோடு இருந்தீங்கன்னா இயேசுகிட்ட சொல்லுங்க.
இயேசுகிட்ட சொல்லுங்க. அவரு எல்லாமே பார்த்து கொள்ளுவார். அவரு எல்லாமே சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் சொன்ன தேவன் சிறு பிள்ளைகள் மீது அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார், அவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார். அந்த பிள்ளைகளை நீங்க ஒப்பு கொடுங்க. அப்பா, என் பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. தகப்பனே, அந்த பிள்ளைகள் எந்தவித தீய எண்ணங்களுக்கும் எடை கொடுக்க கூடாது. செல்போன் முக்கியமாக இந்த கொள்ளாத சாத்தானே அந்த செல்போன் தான். அந்த செல்போன் வழியாக எந்தவித தீய எண்ணங்களும் தீய படங்களோ தீய நாட்டங்களோ எதுவுமே பார்க்க கூடாது ஆண்டவரே. எந்தவித பிரச்சனைகளும் அந்த பிள்ளைகள் வரக்கூடாது ஆண்டவரே. அப்பா, இவ்வளவு பிள்ளைகள் இருக்கும் போது இந்த பிள்ளைகள் உண்மை நம்பி வந்திருக்காங்க ராஜா. நீங்க அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆரோன் தலையில் ஊற்றப்பட்ட நறுமண தைலத்தை இந்த பிள்ளைகள் ஒவ்வொன்றுக்கு மேலேயும் ஊற்றப்பட வேண்டும் தகப்பனே. இந்த நேரத்துல ஜீவ தண்ணீரை ஊற்றுங்க ராஜா. உமது திரு தைலத்தை ஊற்றுங்க ராஜா. எல்லா பிள்ளைகளும் உமது ஞானத்திலும் உமது அன்பிலும் படிப்பிலும் எல்லா பிள்ளைகளும் வளரக்கூடிய கிருபையை கொடுங்க ராஜா. பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு கோடி கோடி நன்றி ராஜா. கோடி கோடி நன்றி செலுத்துகிற ராஜா. தகப்பனே, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. எங்க கூடவே இருங்க ராஜா, எங்க கூடவே இருங்க ராஜா. அப்பா, எல்லா பொருத்தனைகளும் ஆண்டவரே, எல்லா வேண்டுதல்களும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. நீங்க வல்லவராக இருந்து நல்லவராக இருந்து இருந்தவராய் இருப்பவராய் இருந்து ஆண்டவரே, இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் கேட்டு ஆண்டவரே நீங்க பதில் கொடுத்து விட்டதற்காக உமக்கு கோடி கோடி நன்றி ராஜா. ஒரு அற்புதத்தை நாங்க பெற்றுக்கொண்டோம் ராஜா. அதற்காக உமக்கு கொடான கோடி சோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, நோய்கள் நீங்கிட்டு ராஜா. அதற்காக நன்றி அப்பா. குழந்தை பாக்கியத்தை கொடுத்து விட்டு ராஜா. அதற்காக உமக்கு நன்றி ராஜா. அப்படியே நான் சொல்ல சொல்ல நன்றி சொல்லுங்க. இயேசு கிட்ட பேசுங்க. பேசுனீங்கன்னா தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். நன்றி சொல்லுங்க. ஏசப்பா, நாங்க பெற்றுக்கொண்டோம்னு நீங்க விசுவாசத்தோட நீங்க சொன்னீங்கன்னா தான் அந்த வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேற்றப்படும். சும்மா நீங்க அப்படியே உட்கார்ந்துகிட்டே இருக்க கூடாது. ஏசப்பாட்ட சொல்லுங்க, எப்பா, நான் வேண்டுனது நீங்க கொடுத்துட்டீங்க ஏசப்பா, இன்னமும் நீங்க கொடுப்பீங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லுங்க. அவர் வாக்கு கொடுத்தது போல, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, கண் உறங்குவதும் இல்லை என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த இடத்துல நீங்க செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கேட்கிறவைகளுமா இருப்பதற்காக உமக்கு கோடி கோடி நன்றி. சோர்ந்து போன எனக்கு எல்லா எப்படியோ தனிமையில இருக்கும் போதும் சோர்ந்து போன நேரமெல்லாம் அவர் தான் தூக்கினாரு. தனிமையில இருக்கும் போது அவர் தான் துணை இருந்தாரு. எல்லாருக்கும் எல்லா பலனும் கொடுத்தவர் அவர் ஒருத்தவர் மட்டும்தான். நம்ம மனுஷன்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா தேவனோ என்றைக்குமே உங்களை கைவிட மாட்டார். ஒரு தாய் தேற்றுவது போல உங்களை தேற்றுகிறவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான். அவரை என்னைக்குமே விட்டுறாதீங்க. என்னைக்குமே கையை பிடிச்சிங்க. ஏசப்பா, காலையில எழுந்திருச்சோன்னே ஏசப்பா நாங்க எழுந்திருக்கிறோம், நீங்க கூடவே நாங்க இருக்கிற கிருபையை கொடுங்க ஏசப்பான்னு சொல்லுங்க. அவரு பார்த்து கொள்ளுவார். அவரு எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கிறார். நடத்தி கொடுக்கிறவர் அவரு மட்டும்தான். அவர் மட்டும்தான் எல்லாத்தையும் ஆலோசனையில் பெரியவராக இருக்கிறவர், யோசனையில் பெரியவராக இருக்கிறவர். அவரை நீங்க இறுக்கி பிடிச்சிங்க. இப்ப எல்லாருமே நன்றி சொல்லலாமா? நன்றி சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. அப்பா, எங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் நீங்க நிறைவேற்றி கொடுத்துட்டீங்க ராஜா. அதற்காக உமக்கு கோடி கோடி நன்றி ராஜா. அப்பா, நாங்கள் உங்களுக்கு நன்றி மட்டும்தான்ப்பா சொல்றோம். உங்ககிட்ட நாங்கள் பொண்ணையோ பொருளையோ அது இதோன்னு நீங்க கேட்கலப்பா. நீங்க நன்றி மட்டும்தான்ப்பா கேட்கிறீங்க. அந்த நன்றியை நாங்க முழு மனதோடு நாங்க சொல்லுகிற தகப்பனே. உண்மை முழு மனதோடு நாங்க நேசிக்கிற ராஜா. அப்பா தகப்பனே, உமக்கு கோடி கோடி நன்றி ராஜா. எல்லா மன்றாட்டுகளையும் எங்களுக்கு நிறைவேற்றி தந்ததற்காக நாங்கள் விசுவாசத்தோடு நாங்க கேட்கிற ராஜா. நீங்க எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தகப்பனே, சோத்திரம் தகப்பனே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. உம்மை முழு வல்லத்தோடு ஆராதிப்பேன், அன்பு கோருவேன். ஆராதனை
ஆராதனை எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீர். சொல்லுங்க, இதுவரையும் இதுவரைக்கும் ஒரு எபினேசர் எல்ரோய்க்கு எல்கடா நீங்க தாப்பா வரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. சொல்லுங்க, ஆராதனை அப்பா. ஆராதனை ஆராதனை இயேசையா. ஆராதனை 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 ஆராதனை. ஏதோ வரப்பா ஏதோ வரப்பா சுகம் தந்தீரே. சொல்லுங்க, சுகம் தந்தீரே அப்பா. நன்றி அப்பா, சுகம் தந்தீரே. நன்றி அப்பா. சொல்லுங்க, எவரப்பா சுகம் தந்த தேவன்? அவர் ஒருத்தர் மட்டும்தான். தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை அம்மா உம்மை முழு உள்ளத்தோடு ஆண்டவரே நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிற ராஜா. இந்த இடத்துல உங்களோட முழு உள்ளத்தோடு ஆண்டவரே, முழு இதயத்தோடு ஆண்டவரே, நாங்கள் கவலைகள் கண்ணீர்களோடு ஆண்டவரே முழு உள்ளத்தோடு உங்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். உங்களை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. சொல்லுங்க, நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க, என்னை கண்டிக்கிற தகப்பனே, என்னை கண்டிக்கிற ராஜா, இந்த இடத்துல என்னை தேர்ந்தெடுத்து கண்டு கொண்டீங்களாப்பான்னு சொல்லுங்க. சொல்லுங்க, என்னை கண்டீரேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க திருப்பி வாட்டி. எல்ரோகி எல்ரோகி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கோருவேன். ஆராதனை ஆராதனை. அப்பாவை ஆராதனை ஆராதனை இயேசையா. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கோருவேன் இன்னும் அதிகமாய். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கோரு பாடுங்க, நல்ல சத்தமா பாடுங்க. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசையா. ஆராதனை 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 ஆராதனை. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா.
ஹalleluya 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 நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா ஹalleluya 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 Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. எல்லாரும் ஒரே சவுண்ட் ஆகிட்டு சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்துச்சா? எல்லாம் அப்படியே எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? வீட்டுல இருந்த கவலையோட இங்க வந்ததுக்கு ஒரு மன நிம்மதி இருக்குதா இல்லையா? இருக்கா? எல்லாருக்கும் இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இப்போ வந்து போன மாசம் நம்ம வீட்டுல பிரேயர் நடந்துச்சு. எல்லாரும் சாட்சி சொன்னீங்க. இப்ப இந்த மாசம் ஆண்டவருக்கு வந்து யாருக்குமே ஒரு எல்லாருக்கும் எல்லாமே செஞ்சிருப்பாரு. அது வந்து இப்ப வந்து சாட்சியா உட்கார்ந்த இடத்துல இருந்து கூட சொல்லுங்க. ஒண்ணு எழுந்துச்சு வரணும்னு இல்ல, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து சொன்னீங்கன்னா ஆண்டவர் வந்து மேல 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 நமக்கு மகிமையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இன்னைக்கு பிரேயருக்கு வந்துட்டு நான் இந்த ஊர்ல வந்து யாருக்குமே சொல்லல அப்படின்னு எப்போதும் மலரக்காக யார்ட்டையுமே சொல்லலையே, யாரு வரப்போறாங்க என்னன்னு சொல்லல, பருத்தி எடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஆண்டவர் வந்து அவர் நினைச்சாருன்னா இந்த இடத்த நிறைய ஃபுல்லா ஆக்கிடுவாரு அப்படின்னு நினைச்சுதான் பிரேயர் வந்து உட்காந்தோம். ஆனா ஒரு ஜீவன் மூலயமாக இவ்வளோ பேரே ஆண்டவர் கொண்டு வந்து இந்த இடத்தை நிறுத்தி வச்சிருக்காக போல Praise the Lord. Hallelujah. 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 நான் வந்து இன்னைக்கு காலையில வீட்டுல ப்ரேயர் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு எங்க நமக்கு வந்து ப்ரேயர் வேற இருக்கு. நான் வந்து நினைச்சு கூட பார்க்கல. திடீர்னு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு சவாரி வந்து எனக்கு வந்து ஆண்டவர் வந்து நான் இன்னைக்கு வந்து கரெக்டா 1 மணி 1:30 மணிக்கெல்லாம் என்னை கொண்டு வந்து வீட்டில் தந்துட்டாரு. ஏன்னா நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த சவாரிலாம் வருமானு நினைச்சு கூட பார்க்கல. வந்த உடனே ஆண்டவர் 3 அல்ல 2 அல்ல 2 அல்ல 3 அல்ல 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து என்னை கொண்டு வந்து 1 மணி 1:30 மணிக்கெல்லாம் வீட்டுல கொண்டு வந்து என்னை சேர்த்துட்டாரு. அதுக்கு கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. அதே போல மகன் வந்து காலேஜ் 3 வருஷம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வேலை வந்து நல்ல ஒரு வேலைக்கு ஆண்டவர் வந்து ஒரு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த வேலை அடுத்த வாரமோ இல்ல நாளைக்கோ கிடைச்சாலும் ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி சொல்லி, அதே போல அப்பாவும் அம்மாவும் தான் ஒரு நல்ல ஒரு காலேஜை பார்த்து சேர்த்து விட்டாங்க. அந்த இங்கேருந்து ஏலகிரின்னு ஒரு ஊர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், அந்த மலையில ஒரு நல்ல ஒரு காலேஜ் தேர்ந்தெடுத்து இந்த காலேஜில் கொண்டு போய் நீ சேர்றா அப்படின்னாங்க. அதே போல நல்லபடியாக அந்த காலேஜில் கொண்டு போய் சேர்த்தோம். பையன் வந்து இந்த காலத்துல எப்படி வந்து இந்த உலகத்துல எவ்வளோ பேர் வந்து எப்படிலாம் என்னென்ன பழக்க வழக்கங்கள்லாம் எப்படிலாம் காலேஜில் இருக்கும். ஆனா அந்த காலேஜில் அப்படி இருந்தும் அந்த எந்த ஒரு இதுவும் இல்லாம நல்ல பேர் எடுத்து
நல்ல ஒரு மகனாக வெளியில கொண்டு வந்த தேவனுக்கு அதே போல அந்த மகனை வந்து இப்பொழுதும் சரி அப்படியே ஒரு வார்த்தை நாங்க வந்து எது பேசினாலும் சரி எது சொன்னாலும் சரி எழுத்து பேசுற பழக்கமோ இந்த வேலையை செய்யறதோ அது பண்றதோ அப்படியெல்லாம் கிடையாம ஆண்டவரோடு இருக்கிறதுனால அந்த மகனுக்கு எப்படி அந்த மகளும் சரி 2 பேரும் அப்படி ஒரு தங்கமான பிள்ளையா கடவுள் எங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த அம்மாவும் அப்பாவும் இந்த பாவனாத்துக்கு வந்தாங்க. இன்னும் வந்து பிள்ளைங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பாவனாத்துல பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க எல்லாம் அப்படியே பிரித்து எடுத்திருக்காங்க. ஆண்டவர் வந்து எப்படி பிள்ளைங்க இருக்கணுங்கிறத அவங்க கத்து கொடுத்தாங்க. அந்த கத்து கொடுத்ததுல எல்லா பிள்ளைகளும் அப்படியே கையை பிடிச்சி இயேசுவை கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே எல்லா பிள்ளைங்களும் நடந்து வருது. அந்த நடந்ததுதான் ஆண்டவர் வந்து எங்களுக்கு ஒரு மகிமையை கொடுத்த தேவனுக்கும் அந்த அம்மா அப்பா இந்த எங்கேயே இருந்தாங்க. வர்ற வழியில ஒரு ட்ரெயின் நின்றுச்சு. வந்த உடனே இப்படியே வந்தாங்க. இந்த பாவனாத்துக்கு வந்து அவ்வளவு பிள்ளைகளும் அவ்வளவு குடும்பமும் இன்னைக்கு வந்து ஆண்டவரோடு இருக்கிறோம்னா அவங்களுடைய ஒரு எல்லாருக்கும் ஆண்டவர் வந்து வழியை காட்டுவாரு. இப்ப நீங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா யாரால? நம்ம வந்து எல்லாம் பழகுவோம் போவோம் அவ்வளவுதான். இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கீங்கன்னா யாரால? அவங்க இந்த ஊருக்கு வந்ததுனால இந்த இடத்துக்கு அவங்க எங்களை காட்டி விட்டதுனால ஆண்டவர் வந்து இவ்வளவு ஒரு கிருபையை கொடுத்ததுக்கு கோடான கோடி நன்றி. அதே போல மகள் நல்லபடியாக ஒரு பிஎஸ்சி நர்சிங் காலேஜில் படிக்கிறாங்க. அவங்களுக்கும் ஆண்டவர் நல்ல ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்காங்க. அங்கேயும் ஒரு நல்ல ஒரு பிரேயர் பண்ணிக்கிட்டு அந்த மகள் கூடவே ஆண்டவர் இருக்கிறாரு. அதனால 2 பிள்ளைகளையும் ஆண்டவர் வந்து கண்ணும் கருத்துமாக கண்மணி போல காத்து வைத்ததற்காக கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. அதே போல 3 வேளையும் உணவு கொடுத்து இருக்க இடமும் கொடுத்து உடுத்த உணவும் கொடுத்து கடவுள் இந்த அளவுக்கு வச்சிருக்காருன்னா அவருடைய கிருபை தான், அவருடைய வல்லமை தான். அதற்கு கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. அப்படி சொல்றியா? எங்க அம்மா வந்தாங்க பிரேயருக்கு. அடுத்து நான் வந்தேன். எங்க ஆத்தா வந்துருக்காங்க. அடுத்து எங்க அம்மா வந்துருக்காங்க. இந்த மாதிரி அவங்க குடும்பத்திலையும் வந்து அழைச்சிட்டு வரணும். நான் பிரேயர் இப்போ ரொம்ப சொல்றேன்னு இதா எடுத்துக்காதீங்க. அந்த பையன் எப்படி இருந்தாப்புலன்னு உங்களுக்கு தெரியும். இங்க வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கிறாங்கிறது தெரியும். அதே போல போன மாசம் பிரேயருக்கு வந்து உன் மனைவி இல்லைண்ணே அது வரமாட்டேங்குதுன்னா நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேனே ஒன்று இது பண்ணி பார்த்துட்டேன்னா அது போயிடுச்சுன்னா அப்படி இப்படின்னு போன வாட்டி வந்து அப்பாட்ட அங்கே அம்மா வீட்டில் பிரேயர் நடக்கும்போது சொல்லிட்டு இருந்தான். நீ போ மனைவி நீ போய் கூப்பிடுவானா நேராக உன்னை ஆண்டவரே அழைச்சிட்டு வந்து பிள்ளைங்களோட வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாருன்னு சொன்னேன். இப்பதான் வந்து வீட்டுல வந்து இங்க வந்து போகும்போது எங்கடா போய் பாத்தியா அழைச்சிட்டு வந்தியா அப்படின்னு கேட்டேன். இல்லைன்னா அப்பாவே கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டாங்கண்ணே அப்படின்னா பாரு அந்த புள்ள கூட்டிட்டு போயிட்டு வேணாம்னு சொல்லிட்டு அவனை வந்து இது பண்ணிட்டு போனது இன்னைக்கு வந்து ஆண்டவரே அழைச்சிட்டு வந்து வீட்டுல விட்டாரு. ஏன்னா அழைச்சிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னா பசங்கள்லாம் 30 இருக்குன்னா அடுத்த மாசம் கண்டிப்பா அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். கடவுள் வந்து பாத்தீங்களா, ஏன்னா முழு விசுவாசம் தான். நம்ம வந்து விசுவாசத்தோட இருந்தாதான் எதுவுமே நடக்கும். அவன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், இயேசுவை நீ பிடிச்சிக்க உனக்கு எல்லாமே நடக்கும். அதே போல எங்க அண்ணன் வந்து அங்கங்க போயிட்டு வரமாட்டேங்கிறான். நீ போய் சொல்லு, அவன் மனமாற்றத்தோட வருவான் அப்படின்னு சொன்ன. அதே போல அந்த பையன் வந்துருக்கான். கடவுள் பாத்தீங்களா, யாரையுமே அவரு வந்து ஒதுக்கி தள்ளுறது கிடையாது. எல்லாரையும் அன்போடு அழைச்சிட்டு வரவர் அவர். அதுக்கு கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. கொஞ்சம் முன்னாடி வந்து வல்லமை
ஒரு சொல்லால விரட்டிட்டு. சொல்லுங்க, இவ்வளவு பேர் இருக்கீங்க, சாட்சி சொல்ல சொல்லுங்க. அப்படியே எழுந்திருச்சுன்னா இல்ல உட்காரு. என் பேர் ரேவதி. நான் ஒண்டி வேலை செஞ்சுதான் என் குடும்பத்தை காவல் பண்ணணும். எங்க வீட்டுக்காரர் வந்து நெஞ்சில அரசு சொல்லியிருக்காங்க, ஆபரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க பையனுக்கு போக மாட்டேங்கிறாங்க, வீட்டிலே இருக்காங்க. ஜபத்துக்கு வான்னு கூப்பிட்டு பார்த்தாலும் வர மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் ஆண்டவர் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வருவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லாம என் பொண்ணு எதுக்கு கூப்பிட்டு பார்த்துருக்கான், 10th படிக்கிற வருஷம். அது என்னன்னு தெரியல. அந்த வாட்டி ஜபத்துக்கு வரேன்னு அதாவே கிளம்பி வந்துருச்சு. அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி. அப்புறம் நான் ஒண்டி வேலை செஞ்சு கஷ்டப்படுறேன்னு அந்த ரூலித்தங்கள்கிட்டையும் அவங்க வீட்டுக்காரங்க அந்த அக்கா கிட்டையும் ஆண்டவர் வந்து கிருபையெல்லாம் சொன்னாங்களாம். அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு. அதனால எனக்கு வந்து அரசாம மளிகை ஜாமான், எனக்கு புடவை, எங்க வீட்டுக்காரங்களுக்கு அது உங்களுக்கு செஞ்சதுதான் நீங்க சொல்லணும். அதெல்லாம் வந்து அது மட்டும் இல்லாம எங்க அண்ணன் பையன் வந்து 15 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க, உடம்பு சரியில்லாம. அது போறது கூட எனக்கு காசு கிடையாது. அந்த நேரத்துல அழுதுட்டு தான் இருந்தேன். யாரோ ஒருத்தவங்க உடம்பு ஏசப்பா எனக்கு பணம் கொடுங்கப்பா அப்படின்னு வேண்டுனேன். 5000 காசை கொண்டு கொடுத்து எடுத்துட்டு போ அப்படின்னாங்க. அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி. இந்த வரது என்ன ஆண்டவர் தான் காவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். உதவி பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியும். இதுக்கப்புறமும் உதவி பண்ணுவாருன்னு தான் நம்பி இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கேன். என் கணவரை சுகப்படுத்துவாருன்னு நான் நம்புறேன் முழுமையா. ஏசப்பாவுக்கு போடான கொடி நன்றி. அன்பு தகப்பனே, எங்களை நேசிக்கின்ற நல்ல பிதாவே, ஆவியானவரே, ஏசப்பா, எவ்வளோ பேருக்கு ஆண்டவரை சாட்சி உள்ள மகனாக நீ ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ராஜா. சில பேர் ஒருத்தவங்க, சில பேர் யாரோ வெக்கப்பட்டு இருந்தாலும் அவங்களுடைய சாட்சிகளும் நீங்க ஏற்று ஆண்டவரே, இங்க வந்திருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் அடுத்த மாதம் ஆண்டவரை நீங்க ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வீங்க என்ற ஒரு முழு விசுவாசத்தோடு நாங்கள் நம்பி இந்த ஆராதனை முழுவதும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா பேசுற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஏசாயா நாவை தொட்டது போல அவங்க நாவை தொட்டு ஆண்டவரே வந்திருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் மனதிலே ஆணியடித்த வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவரே ஒரு அற்புதத்தை ஒரு அதிசயத்தை நீங்க செய்து கொடுக்க போற கிருபைக்கு கோடான கோடி நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. 5ஆம் அதிகாரம் 22ஆம் லூக்காஸ் செய்தி 13ஆம் அதிகாரம் 10லிருந்து வாசிப்போம். இப்பதான் கேள்வியெல்லாம் கேட்க போறேன். வாசிங்க. ஒரு ஓய்வு நாளில் நல்லா கவனிச்சுக்கிட்டு, ஓய்வு நாளில் இயேசு ஒரு தொழுகை கூடனா ஒரு சர்ச், ஒரு ஆலயம், ஒரு கோயில், அங்க என்ன பண்ணாரு? வாசி. 18 ஆண்டுகளாக 18 ஆண்டுகளாக உடல் நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் சிறிதும் நிமிர முடியாத ஒரு கூனி. யாரவா? கூனி. அவளுக்கு எத்தனை வருஷம் இருந்தால் மாதிரி? 18 வருஷமா கூன் விழுந்த நிலையில் இருந்தார். இயேசு அவரை பார்க்கிறார். பார்த்து அருகே கூப்பிட்டு, அம்மா, உமது நோயிலிருந்து நீ விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார். பாருங்கள், ஆபிரகாமின் மகளாகிய இவளை 18 ஆண்டுகளாக சாத்தான் என்ன பண்ணிருந்தான்? இப்ப இந்த பையனுக்கு ஒரு கேள்வி. அந்த கூனி எங்கே இருந்தார்? நல்லா கரெக்டா போயிட்டு அந்த அம்மாவுக்கு என்ன வியாதி?
ஒன்ன சொல்லு, நீ சொல்லு. நீ வாங்கிட்ட, நீ கவனிக்கவே இல்லை. என்ன வியாதின்னு கேட்க, கூண் சரி, பரவாயில்ல சொல்லிட்டேன். ஓகே, நல்ல ஒரு கை தட்டு. 18 எத்தனை வருஷமா அந்த கோயில இருந்தாவா? 18 வருஷமா. எங்க இருந்தா? சர்ச்சில் யாரோட இருந்தா? கடவுளோடு இருந்தா. ஏன் அவளுக்கு சுகமாக? 18 வருஷமா கோயில தானே இருந்தா. 18 வருஷமா வியாதி இருந்துச்சுல்ல, அங்க பிரேயர் நடந்திருக்கும்ல, நிறைய பேர் வந்து பிரேயர் நடத்திருப்பாங்கல்ல, எல்லாத்தையுமே ஜெபம் பண்ணிருப்பால. ஏன் அவளுக்கு சுகமா இல்ல? அப்புறம் நம்பிக்கை இல்லாமல கோயில இருந்தா. யாரு நம்பிக்கை இல்ல? நம்பிக்கை இல்லாமல கோயில உட்கார்ந்துருந்தா, நம்பிக்கை இல்லாமல ஜெபம் பண்ணாவ. ஏன் அவளுக்கு சுகமா? அதே போல உங்களுக்கும் எனக்கும் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷமா வியாதி இருக்கும். சுகர் வியாதி இருக்கும், பிபி இருக்கும், அல்சர் இருக்கும், கேன்சர் இருக்கும், தலைவலி இருக்கும், சளித்தொல்லை இருக்கும். எல்லாமே இருக்குதா? வருஷ கணக்கா இருக்கு. ஏன் போக மாட்டேங்குது? எத்தனை வருஷமா இருந்தாங்க? அந்த கோயிலுக்கு யார் வந்தது? யார் வந்தது? அந்த கோயிலுக்கு யார் வந்தது? ஏத்தப்பா வந்த. நல்லா கேட்டு. அந்த கோயிலுக்கு யார் வந்தது? ஏத்தப்பா வந்த. கவனமா உட்காந்து கேட்டு. இப்ப ஏத்தப்பா வந்தவனா அவன் யார்கிட்ட ஜெபம் பண்ண வரா? அந்த கூடி யார்கிட்ட ஜெபம் பண்ண வரா? இன்னைக்கு நீங்க யார்கிட்ட ஜெபம் பண்ண வந்திருக்கீங்க? எங்க கிட்ட இல்ல. யார்கிட்ட ஜெபம் பண்ண வந்தீங்க? ஏசப்பாட்ட ஜெபம் பண்ண. அவன் கோயில வர எல்லாத்தையுமே ஜெபம் பண்ண 18 வருஷம். ஆனா விடுதலையே கிடைக்கல. ஏன் கிடைக்கல? வேமாதான் வேலை செய்து ஏங்க ஜெபம் பண்றது வேற, விடுதலை என்பது வேற. அவளுக்கு ஜெபம் தேவைப்பட்டது, விடுதலை தேவைப்பட்டது. இன்னைக்கு உட்கார்ந்து இருக்க நம்மில் பல பேருக்கு கல்யாணம் பண்ணலேருந்து கடன் பிரச்சனை, கல்யாணம் பண்ணலேருந்து வேலை இல்லாத பிரச்சனை, கல்யாணம் பண்ணது உடம்புல ஏதோ நோய் பிரச்சனை, கல்யாணம் பண்ணது மது பிரச்சனை, குடி பிரச்சனை. இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக இதே எப்பவுமே இருந்துட்டு இப்படியே பழகிட்டு நாம் இருக்குது. போய் ஒவ்வொரு கோயிலா போய் ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க கேட்டு, ஆனால் அதிலிருந்து என்ன பெறணும்? நாம விடுதலை பெறணும். இயேசுவை பார்த்து எதை விரட்டி விட்டாரு? இப்ப சொன்னிய நீ எதை விரட்டி விட்டார் ஆண்டவர்? இப்ப உங்ககிட்ட அது மாதிரி பல வருஷமா இருக்கிற வியாதிகள், பல வருஷமா இருக்கிற கடன் பிரச்சனைகள், பல வருஷமா இருக்கிற சமாதான கோரிகள், உங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கூட சண்டை போட்டு உட்கார்ந்து, பல வருஷமா பிள்ளை பெறாத காரியங்கள், பல வருஷமா கல்யாணம் நடக்காத காரியங்கள், 25 வயசுல கல்யாணம் நடந்தா 35 வயசுக்கு நடக்காமலே இருக்கும். இப்படி பல காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்கப்ப யாரு தடை? நீங்க ஜெபம் பண்ணா பத்தாது. என்ன பெறணும்? என்ன பெறணும்? ஜெயிலுக்குள்ள அடைச்சி வச்சிருக்கான் யாரு? பிசாசு. யாரு அடைச்சி வச்சிருக்கா? சாத்தான். உங்களை எந்த ஜெயிலுக்கு அடைச்சி வச்சிருக்கான்? உங்க வீட்டுல நல்ல காரியம் நடக்கக்கூடாது, சமாதானம் இருக்கக்கூடாது, எப்பவுமே சண்டை இருக்கணும், எப்பவுமே தரித்திரம், எப்பவுமே வறுமை, எப்பவுமே அழுக, எப்பவுமே பற்கடிப்பு, எப்பவுமே சண்டை சச்சரவு, இப்படியே வாழ்க்கையை போற மாதிரி யார் பிடிச்சி வச்சிருக்காப்ப? அவன்கிட்ட நீங்க விடுதலை பெறணுமா வேண்டாம்? விடுதலை பெற விரும்புறா சத்தம் ஆமேன்னு சொல்லுமா? யாரு விடுதலை கொடுக்க உள்ளவர்? விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். சொல்லுங்க எல்லாரும். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் சேர்ந்து பாடுங்க. விடுதலை நாயகன் கையை எப்படி காட்டுங்க. வெற்றியை தருகிறார். பக்கத்துல பார்த்து எனக்குள்ளே இருக்கிறார். பக்கத்துல பார்த்து இருக்கிறா இல்லையா? இருக்கிறார். அவர் வந்துட்டா யார் வெளியே போயிடுவா? இப்ப அவர் உள்ள வரணும். இப்ப அவர் என்ன பண்ணணும்? அந்த 18 வருஷமா அவருக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க?
கோயில் என்ன பண்ணிருந்தாங்க? ஜெபம் பண்ணிட்டாங்க. வெரி குட், கரெக்ட். ஆனா விடுதலை கிடைச்சது அவளுக்கு? ஏன் கிடைக்கல? ஏன் கிடைக்கல? அவளுக்கு தேவை என்னது? முதல்ல விடுதலை. முதல்ல இன்னைக்கு உங்கள் பலருக்கு தேவை இந்த விடுதலை. இந்த விடுதலை பெறுவதற்காக இங்கே நாம் ஒன்று கூடி இருக்கு. விடுதலை நாங்கள் கொடுக்க போறோம். யார் கொடுப்பா? யார் கொடுக்க போறா? யார் கொடுப்பா? பையன் கொடுப்போம். அப்ப ஏசப்பா விடுதலை கொடுக்கிற ஒரு தேவன், ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன், நம்மை அரவணைக்கிற தேவன், நம்மோடு இருக்கிற தேவன். அவர் கூட இருக்கும் பொழுது எதுவும் நம்ம என்ன பண்ண ஒண்ணு பண்ண. அப்ப கூடிய ஆண்டவர் கூப்பிடுறார். கூப்பிட்டு என்ன பண்றாரு? அவருக்கு மேலே கை வைத்து என்ன பண்றாரு? என்ன சொன்னாரு? கை வைத்து என்ன சொன்னாரு? கை வைத்து என்ன சொன்னாரு? கை வைத்து என்ன சொன்னாரு? அந்த வார்த்தைக்கு வந்து இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு, அம்மா, உமது நோய் நின்று நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர். நோய் நின்று சுகமாக்கப்பட்டீர்னு சொல்லல. என்ன சொன்னாரு? விடுவிக்கப்பட்ட. நோயில் என்ன பண்ணாரு? இன்னைக்கு நம்முடைய பிரச்சனையிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும். என்ன பண்ணணும்? ரிலீஸ் ஆகணும். ஜெயில இருந்து இன்னைக்கு என்ன பண்ணணும்? யார் ஜெயில வச்சிருக்கா உங்களே என்னையும்? இப்ப நோய் என்ற ஜெயில், தரித்திரம் என்ற ஜெயில், வறுமை என்ற ஜெயில், சண்டை சச்சரவு என்ற ஜெயில், இன்னுமாக வீட்டுல சமாதான குறைவுகளோட ஜெயில், இப்படி ஒரு ஜெயிலுக்குள்ள வேலை இல்லாத ஜெயில், குடிவெறி என்ற ஜெயில், போதைப் பொருள் ஜெயில், இதுக்குள்ள நம்மை அடைத்து வைத்திருக்க. இதுல இருந்து இன்னைக்கு என்ன பண்ணணும்? ஜெப கூடத்தில் அந்த பெண் எங்க இருந்தா? ஜெயில். திருப்பி சின்ன பசங்களுக்கு கேள்வி. அந்த பெண் எத்தனை வருடங்களாக அப்படி இருந்தா? என்ன முறைக்கிற? அவ்வளவுதானே கேட்ட. நீ அந்த பெண்ணுக்கு என்ன வியாதி இருந்துச்சு? என்ன? பூன் விழுந்தது. வெரி குட். பூன் விழுந்தது. பூனின்னு பேர். அப்புறம் அடுத்த கேள்வி 18 வருஷமா அந்த பிள்ளை, அந்த பெண்ணுக்கு என்ன செஞ்சிருந்தாங்க? 18 வருஷம். ஆனா விடுதலை கிடைக்கல. இப்ப ஆண்டவர் வந்தார். யார் வந்தாரு? இப்ப விடுதலை யாரால கிடைக்கும்? யாரு? ஏசு வர. வெரி குட். அப்ப இன்னைக்கு நீங்க இயேசுவை தேடி வந்திருக்கீங்க. விடுதலை யார் கொடுப்பா? ஏசப்பா இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் என்ன பண்ணாரு? விடுதலை. ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனாதான் வீட்டுக்கு வந்து வேண்டிய காரியங்களை செய்ய முடியும். சாத்தான் கட்டி வைத்த ஜெயில், செய்வினைகளால் கட்டப்பட்ட ஜெயில், ஏவல்களால் கட்டப்பட்ட ஜெயில், சூனியத்தினால் கட்டப்பட்ட ஜெயில், மாந்திரிகளால் கட்டப்பட்ட ஜெயில் இருந்து நீங்க முதல்ல எங்க பண்ண? வெளியே எங்க வேணும்? நீங்களே போய் மந்திரவாதத்தை போய் எலுமிச்சம்பழத்தையும் குங்குமத்தையும் மந்திரிச்சு வீட்டுக்குள்ளாத வச்சுக்கன்னா இதெல்லாம் வருமா? பிசாசு வருமா? வராதா? நிறைய பேர் வீட்டில் வச்சிருக்கு. நான் சொல்றேன், வச்சிருந்தீங்க. எப்படி வறுமை போகும்? எப்படி கஷ்டம் போகும்? எப்படி வியாதி போகும்? அது என்ன சொல்லி மந்திரிச்சாங்களா தெரியாது. சில பேர் தாயத்தை கட்டிட்டு உட்காந்துருக்கீங்க. என்ன கட்டிருக்கீங்க? தாயம். சில பேர் பட்டயம். இந்த பட்டயத்தை வீட்டில் கொண்டாந்து வச்சிருக்கீங்க. மந்திரிச்சதும் கொண்டாந்து வச்சிருக்கீங்க. என்ன சொல்லி மந்திரிச்சாங்க? நீங்க நல்லா சொல்லி மந்திரிச்சீங்கன்னா என்ன சொல்லி மந்திரிச்சிருப்பாங்க? நாசமா போகுது மந்திரிச்சு. அது கொண்டாந்து எங்க எழுதுவான்? சாமி மாடத்தை கொண்டாந்து வச்சிருப்போம். இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் எடுத்தால்தான் நல்ல விடுதலை. அதை வச்சுட்டு உங்களுக்கு விடுதலை கிடைக்கவே. உங்களோட ஒரு தாயத்தை பிரிச்சு மறு போட்டு நடக்கிறப்ப ரொம்ப நீங்க சொல்றீங்களே தாயத்தை பிரிச்சு என்ன எழுதி பார்ப்போம்னா உள்ள தாயத்தை விட நீங்க நாசமா போக கடவாயின்னு கொண்டு எழுதி தாயத்துல என்ன இருக்கு? அதை அவங்க கழுத்துல கட்டிட்டு வருது அந்த அம்மா. என்ன நடக்க போறோம்? ஆனா இன்னைக்கு தேவன் விடுதலை கொடுத்து 10 வருஷமோ 15 வருஷமோ 20 வருஷமோ 25 வருஷமாகவும் நீங்கள் பட்டுக்கொண்டிருக்கிற பிரச்சனை விடுதலை பெற ஆண்டவர் இன்னைக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார்.
ஒரு அழைப்பை உங்களுக்கும் எனக்கும் வந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். அழைப்பை பெற்றுக்கொண்ட நாம் இன்னைக்கு என்ன பண்ணணும்? விடுதலை பெறணும். வீட்டில் இது மாதிரி பொருட்களை எடுத்து தூர போட்டுருக்கு. அப்பதான் முழு விடுதலை நீங்க என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ள முடியும். இது மாதிரி பட்டயம், தாயத்துகள், மாதிரி மந்திரிச்ச மாந்திரிக பொருட்கள் இதெல்லாம் இருந்தீங்கன்னா எவ்வளவு ஜபத்துக்கு வந்தாலும் விடுதலை கிடைக்காது. அந்த பெண் 13 வருஷமா 18 வருஷமா அந்த கோயில் இருக்கா, விடுதலை கிடைக்கிறாளுக்கு. நான் வீட்டுக்கு ஜபத்துக்கு போனேன், எனக்கு விடுதலை கிடைக்குன்னு சொல்லாதீங்க. நாளைக்கு இதெல்லாம் எடுத்து போட்டால்தான் உங்களுக்கு என்ன பண்ணும்? நல்ல ஆண்டவர் சொல்றது சொல்லிடுவார். செய்ய வேண்டியதாக செய்யணும். ஆண்டவர் விடுதலை இங்கே கொடுத்துருவார். வீட்டுக்குள்ள போனா அது திருப்பி போனதும் உங்களை கூட பார்த்து வைத்தலாம். சின்ன பிள்ளை யாரெல்லாம் பிரைஸ் வாங்கலாம்? பிரைஸ் வாங்கலாம் கேட்குது. பின்னாடி யாரும் பாத்துக்கா அவனுக்கு அதை பத்தி தெரியல. அவளுக்கு இந்தாடா டேய், இங்க பாரு. இப்ப நாம் விடுதலை பெறக்காக ஜெபம் பண்ண எதுக்காக? விடுதலை பெறதுக்காக. அப்படியே உட்கார்ந்து எல்லாரும் உட்கார்ந்து இருங்க. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். என்ன செய்தி இருக்காங்கல்ல? யாரோட இருக்கோம்? நம்ம இயேசுவோட இருக்கோம். விடுதலை கொடுப்பாரா? இயேசு இடத்துல விடுதலை உண்டா? வெற்றி உண்டா? இப்ப நமக்கு வீட்டுல பிரச்சனை இருக்கும். யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. பிரச்சனை இல்லாத வீடுகள் நம்ம சொல்லல, வீட்டுக்கு வீடு. ஆனால் இயேசுவிடம் வந்தால் விடுதலை. அதான் ஒரு பெஸ்ட் உதாரணம், நல்ல உதாரணம் சொன்னாங்க. 18 ஆண்டுகளாக ஆலயத்துல இருந்த அந்த பெண், அந்த பிள்ளை எவ்வளவு பக்தியா இருந்திருப்பாங்க. அம்மா பக்தியா தானே இருந்திருப்பாங்க, தினமும் ஜோமனி இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும்னு அங்க உள்ள யாருக்குமே தெரியல. ஆனா இயேசு வந்தோடனே பாத்துட்டாரு, இந்த பெண் எதனால பூனியா இருக்காங்கன்னு பார்த்துட்டு என்ன சொல்லாரு? நோயிலிருந்து விடுவிக்கப்பட்டீர் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன உடனே அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க? நிமிர்ந்த உடனே என்ன செஞ்சாங்க? கடவுளை போற்றி புகழ்ந்தனர். நிமிர்ந்து உட்காரல, நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தாங்க. அப்ப இன்றைக்கு நமக்கு ஆண்டு கற்றுக் கொடுக்கிற பாடம், இயேசுவிடம் வந்தால் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தால் விடுதலை கிடைக்கும். அவர் விடுதலை நாயகன். நமக்கு என்ன தருவார்? வெற்றி தருவார். நமக்கு தோல்வி இருக்குமா? நெகிழ்ச்சி இருக்குமா? மனமடி இருக்காது. ஏன்னா திருப்பாடல செய்ய தொடங்கும், அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள். இயேசு நோக்கி பார்த்தவங்க முகம் எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும். அப்ப நம்ம இயேசு நோக்கி பார்க்கறதுல வந்திருக்கோம். அவர் நோக்கி பார்ப்போமா? அப்ப அவர் நோக்கி பார்க்கும் போது என்ன ஆகும்? முகம். அப்ப அந்த பெண்ணு கூனியா இருந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நீங்களே யோசித்து பாருங்களேன். கூனியா இருந்தா எவ்வளவு வேலை செய்யறதுக்கும் சாப்பிடறதுக்கும் எல்லாத்துக்குமே கஷ்டம் இருந்திருக்கும். ஆனா இயேசு வந்த உடனே விடுதலை கிடைச்சவங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்க. நீங்க நினைச்சுக்கூட பார்க்க முடியுமா? அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். நீங்க அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நான் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் தயாரா இருக்க. அது நாம என்ன செய்யணும்? சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? நம்ம வீட்டுல என்ன பிரச்சனைகள் தலை தூக்கி இருக்கோ அதை கண்ணுக்கு மேல கொடுப்பாங்க. கடன் பிரச்சனையா, நோய் என்ற பிரச்சனையா, பிள்ளைகளை கொடுத்த பாரங்களா, அல்லது சமாதான குறைவுகளா, என்னென்ன காரியங்கள் இருக்கோ அதை என்ன பண்ணணும்? அப்படியே கண்ணுக்கு மேல கொண்டு கையை அப்படி ஏந்துங்க. இயேசுவிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை, கண்ணீரோடு கேட்டு பாருங்கள், தன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. வேணும் ஒருமுறை. இயேசுவிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை, கண்ணீரோடு கேட்டு பாருங்கள், தன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. அன்பு இயேசுவே, உம்மால் கூடும் எல்லாம் கூடும் என்று உம்மை நம்பி தடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அது கரங்களுக்குள்ள போடுறதையா
இதோ இயேசுவே மேடம் கரம் ஏந்தி நிற்கிற எங்கள் ஒவ்வொருடைய கரத்தை தொடுமாண்டவரை தொடுமாப்பா. இந்த கரங்களில் என்னென்ன பாரங்களை நாங்கள் வைத்திருக்கிறோமோ அதை மீறி ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா. உம்மால் கூடுமே, எல்லாம் கூடுமே. ஏனென்றால் கடவுளால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. எங்களுக்காக மனுவனிடத்தில் இறங்கி வந்த இயேசுவே உம்மால் கூடும் என்று உண்மை நம்பி வந்திருக்கிறோமே. 18 ஆண்டுகளாக ஆலயத்தில் இருந்த அந்த கூனிக்கு உடனே விடுதலை கொடுத்து அவள் கடவுளை போற்றி புகழ்படி வைத்தீரே. இன்றைக்கு எங்களுக்கும் உடனே விடுதலை கொடுக்க உம்மால் கூடும் என்று உண்மை நம்புகிறோம். உண்மை நம்புகிறோம் ஆண்டவரே, உண்மை விசுவசிக்கிறோம் ஐயா. உமது பரிசுத்த கரங்களுக்குள் எங்களை ஒவ்வொருவரை தாழ்த்தி கொடுக்கிறோம். நாங்கள் கையில் வைத்திருக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் பார்க்கிறவரை மனிதன் முகத்தை பார்ப்பான், ஆனால் கடவுளோ உள்ளத்தை பார்க்கிறது. எங்களுடைய உள்ளத்தில் உள்ள வேதனைகள், பாடுகள், போராட்டங்கள், நோய்கள், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் இந்த கரடியில் வைத்து விடம் கொடுக்கிறோம் அப்பா. நீர் ஏற்றுக்கொள்ளும், எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு விடுதலை கொடுத்தது போல எங்களுக்கு விடுதலை கொடுக்க உங்களோட கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இப்படி ஒப்பு கொடுக்கலாம் ஆண்டவர்கிட்ட, எல்லாவற்றும் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. சத்தம் கேட்காம மெதுவும் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஏசப்பா உங்க கையில ஒப்பு கொடுக்குற ஏசப்பா சொல்லுங்க அப்படின்னு பேசுங்க. என்னென்ன காரியங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் இருக்கிறோ அப்படி அவர்கிட்ட பேசுங்க. கண்களை மூடி கண்ணுக்கு முன்னால் இயேசு இருக்கிற கற்பனை பண்ணிக்கோங்க. நான் இயேசுல பேசுறேன். ஏசப்பா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, முதுகு வலி இருக்கு, கால் வலி இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, பிள்ளைகள் படிக்கிறதுக்கு ஞாபக சக்தி இல்லை, ஞானம் வேணும் ஆண்டவரே. எனக்கு ஒவ்வொன்றா என்னென்ன காரியம் வேணுமோ, கடன் பிரச்சனைகள் தீர, குடும்பத்தில் சமாதானம் வர, பிள்ளை பாக்கியம் கிடைக்க, என்னென்ன காரியங்கள் தேவையோ எல்லாவற்றும் அப்படியாக கொடுப்போமா. அவன் நம்ம கையை கொடுப்பார், தொற்றுமையிலிருந்து எடுத்துப்பார். அவர் விண்ணப்பத்தை அவர் எடுத்துப்பார், நமக்கு விடுதலை கொடுப்பார். ஏனென்றால் விடுதலை நாயகன் 18 ஆண்டுகளாக நிமிர முடியாத அந்த கூலிக்கு இதிலிருந்து விடுதலை கொடுத்தாரே. சாத்தான் கட்டி வச்சிருந்தான், இன்னைக்கு நமக்கு சாத்தான் கட்டி வச்சிருக்கானே. கடன் பிரச்சனை என்னென்ன கட்டுகள் இருக்கோ எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்கானே. எல்லாவற்றையும் ஆண்டு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவரிடம் அப்படியே எல்லாவற்றையும் கொடுப்போமா. அன்பு இயேசுவே, உம்மால் கூடும் எல்லாம் கூடும் என்று நம்பி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீரப்பா. உமது கரங்களுக்குள் எங்கள் எல்லாவற்றையும் தாழ்மையை கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளப்பா. நன்றியோடு கேட்ட விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து நன்மைகளின் நாயகனாக நீ நன்மைகள் செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு மேற்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். பிரைஸ் தி லார்ட். இயேசு கூப்பிட்டீங்க, இயேசு எங்க இருக்காரு? நம்ம ஊரே பக்கத்திலே இருக்காரு. ஒரு நம்மளை கைவிடுவாரா? அவருக்கு தெரியுமில்ல, நம்ம கேட்கிறதுக்கும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்கிறவர் அவர். அல்ல என்னை கேட்ட விண்ணப்பக்கலாம் அந்த மேல இருந்துச்சுங்க. திரும்ப திரும்ப அதை கேட்காம ஆல்ரெடி நீங்க கொடுத்துட்டீங்க மக்கள், நன்றி. விடுதலை காண என் தெய்வமே என் மேல் மனமிரக்கும். சொல்லுங்க எல்லாரும். நன்றி என்றாலோரு பாடிடும், நன்றி 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 என்று நாடோறும் பாடிடும். நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நாளுமாக வீட்டை திறந்து கொடுத்த சகோதரர்களுக்காகவும் சகோதரிக்காகவும் பிள்ளைகளுக்காக நடித்திருக்கிறோம். இந்த குடும்பத்தை இதுவரை பராமரித்த தேவன் தொடர்ந்து சட்டங்களுக்கு பராமரித்து பாதுகாக்கும். வந்த மக்கள் ஒவ்வொருவரும் பலரும் இன்றைக்கு விடுதலை பெற்றிருக்கிறார்கள். விடுதலை பெற்றாலே நாங்கள் சுயாதீனத்தை பயன்படுத்திக் கொள்ளணும். ஆற்றலை கொடுத்திருக்கேன். இன்னும் ஒரு சிலர் அவர்கள் முயற்சியால் நல்ல விடுதலை பெற்றுக் கொள்ள ஒவ்வொருவரும் அடுத்தவரை வரும்பொழுது விடுதலை பெற்ற காரியங்களை அந்த காரியங்கள் அவர்களுக்கு ஆறுதலின் பேரதை கொடுத்து வழிநடத்தும். வந்திருக்கும் குடும்பங்களுக்கு அச்சபிக்கணும், ஊழியத்துக்காக உற்சாகத்தில் வந்திருக்கவரை என் ஆசிரியத்து வழிநடத்தும். இயேசு நாமத்தில் குடும்பத்தை மீண்டும் ஆசீர்வதித்து அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெயிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, வாக்குத்தத்தம் சொல்லுவோம். அவன் கிளைகள் ஓங்கிப்படலும், அவன் அலங்காரம் உரிமை அலங்காரத்தை போடுவோம். அவனுடைய வாசனை லீவனுடைய வாசனை போறது என்றும் இந்த மாதத்தில் வாக்கு சொல்றதுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ
எல்லாரும் சொல்லுங்க. கத்தருக்கு புதுபுறை நடந்து கதைகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் இடைப்படையார்கள், நடந்தாலும் சொந்து போவார்கள். ஒரு அட்டை கொடுத்து அவர்த்த ஞாபகம் வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உன்னை காக்க கடவை. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் முகத்துமே பிரகாசியும் கிருபையா இருக்க கடவை. கர்த்தர் முகத்துமே பிரசமாக்கி உன்னை சமாதானம் கட்டி. என் ஆத்துமாவியே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவியே ரத்தத்தில் மறைந்துள்ளேன், ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 தோல்வில்லை, 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 தோல்வில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் என்னை. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே எல்லாருக்கும் நாங்கள்